கும்பகோணம் அருகே புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு சிவசேனா கட்சி சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் திரு ஏக்நாத் சிண்டே கீழ் இயங்கும் சிவசேனா கட்சி தமிழகம் சார்பாக புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் நக்சலைட்டுகளால் தாக்கப்பட்டு வீர மரணம் அடைந்த தேசத்தின் இராணுவ வீரர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் அவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாசமுத்திரம் பகுதியில் சிவசேனா கட்சி அலுவலகத்தில் மாநில துணைத் தலைவர் திரு பூக்கடை எஸ். ஆனந்த்ஜி அவர்கள் தலைமையில் மலர் தூவி நினைவேந்தல் மரியாதை செய்யப்பட்டது மற்றும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை குடந்தை மாநகர தலைவர் அரவிந்த்ஜி மற்றும் நகர செயலாளர் சந்தோஷ்ஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதில் சிறப்பு விருந்தினர்களாக அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் திரு செந்தில் முருகன்ஜி, அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் திரு ராம நிரஞ்சன்ஜி, சிவசேனா திரு சிவ ந. சரவணன்ஜி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தஞ்சை மாவட்ட தலைவர் திரு க. மாதவன்ஜி, RSS சேவா பாரதி தஞ்சை மாவட்ட தலைவர் திரு சுதர்சன்ஜி, அகில பாரத இந்து மகா தஞ்சை மாவட்ட பொதுச் செயலாளர் திரு தட்சிணாமூர்த்திஜி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நகர செயலாளர் திரு எல். முருகன்ஜி, நகர தலைவர் திரு GR கணேசன்ஜி, நகர இளைஞரணி தலைவர் திரு ஹரிஷ்ஜி, திரு KM பரத்ஜி, பிஜேபி கும்பகோணம் மற்றும் சிவசேனா தஞ்சை மண்டல தலைவர் திரு ப. உதயகுமார்ஜி, தஞ்சை மாவட்ட தலைவர் திரு வெங்கடேஷ்ஜி, திருவிடைமருதூர் ஒன்றிய செயலாளர் திரு ப. கார்த்திக்ஜி, இளைஞரணி கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு S. மரியாஜி மற்றும் சிவசேனா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். भारत माता के मरक्क माटो 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 मन्निक 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 माटो இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் வெடிகுண்டு வைத்து கொல்லப்பட்ட